இந்த பாக்ஸில் இருந்து கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க. ஸோ ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். கேர்லெஸ்ஸும் அதிகமாக வரக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது. நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிட்மஸ் தாள். ஓகேவா, லிட்மஸ் தாள் வந்து அமிலத்தில் வந்து நீல நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றுதா. அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். ஓகேவா, அதாவது ப்ளூவை வந்து ரெட்டாக மாற்றுறது ஆசிட். ஓகேவா, பிஆர் அம்பேத்கர். அப்போ ப்ளூவை ரெட்டாக மாற்றுறது ஆசிட். ஓகேவா, அடுத்து காரத்தில் பார்க்கலாமா. லிட்மஸ் தாளுக்கு காரத்தில் வந்து பார்த்தோன்னா சிவப்பை வந்து நீளமாக மாற்றுதா, ரெட்டை ப்ளூவாக மாற்றுது. அது வந்து எப்படின்னா, காரம் அதிகமாக சாப்பிட்டதுனால ரஜினிக்கு வந்து என்னது, ரஜினிக்கு ப்ளட்டு வந்து ப்ளூ கலரில் போகுது. ஓகேவா, ரஜினிக்கு ப்ளட்டு ப்ளூ கலரில் வருது. ஓகேவா, காரம் அதிகமாக சாப்பிட்டனால சிவாஜி படத்தில். ஓகேவா, அப்போ ஆர்பிபி, அதாவது ரெட்டை ப்ளூவாக மாற்றுறது பேஸ். ஓகேவா, ரெட்டை ப்ளூவாக மாற்றுறது பேஸ். பேஸ்னால் காரம். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா. அடுத்து பினாப்தலின் வந்து அமிலத்தில் நிறமற்றது, காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல்லலாம் பசங்க லேபில் வந்து நிறமற்ற ஒரு அமிலத்தை எடுத்துகிட்டு தண்ணின்னு சொல்லி கொடுத்து ஏதாவது பையனை குடிக்க வச்சுருவாங்க. அப்படி குடிக்க வச்சு என்ன ஆகும், நாக்கில் பட்டோன்னா ஒரு மாதிரி நாக்கு எரிச்சலாக இருந்தவொடனே பெனாத்த ஆரம்பிச்சிருவான். மிக நிறமற்ற அமிலத்தை தண்ணி சொல்லி கொடுத்ததுனால அவன் பெனாத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்போது நிறமற்ற அமிலம் பினாப்தலின். பினாப்தலின் வந்து அமிலத்தை நிறமற்றது. ஓகேவா, அடுத்து அதே அந்த பையன் நாக்கு வந்து பினாத்துறான் இல்லையா, அதை சரி பண்ணுறது கொஞ்சோண்டு காரத்தை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நாக்கு வந்து காரத்தை போட்டோடனே கொஞ்சமாக அப்படியே இளஞ்சிவப்பு கலருக்கு நாக்கு வந்து மாறிடும். அப்போ நாக்கு பெனாத்தில் வந்து நார்மலாக மாறிடும். அப்போ பினாப்தலின் வந்து காரம் போட்டால் இளஞ்சிவப்பாக மாறி நாக்கு நார்மலாக மாறுது. ஓகேவா, அப்போ பினாப்தலினுக்கு வந்து காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆரஞ்சில் என்ன இருக்குது பார்த்தோன்னா அஸ்கார்பிக் அமிலம் இருக்குன்னு தெரியும். அப்போது அது வந்து இளங்காயாக இருக்கும்போது ஆரஞ்சு பழம் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்படி தானே. அப்போ இளங்காயாக இருக்கும்போது அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தில் வந்து இளஞ்சிவப்பு. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா மஞ்சள் கலரில் வந்துடும். அப்போது அது காரத்தில் மஞ்சள். ஓகேவா, நல்லா பழுத்துட்டுனா மஞ்சள் கலரில் வந்துடும். இளங்காயாக இருந்தால் அமிலமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆரஞ்சு பழம் வந்து இளஞ்சிவப்பு அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், காரத்துக்கு வந்து நல்லா பழுத்துட்டுனா பழம் மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ அது காரம் வந்து மஞ்சள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.